இந்தியாவோட தேசிய பாடலை எழுதினவர் எத்தனை நாடுகளுக்காக தேசிய பாடலை எழுதியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க தினமும் குடிக்கிற இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பூமியோட வெயிட் எப்படி ஒவ்வொரு நாளும் டன் கணக்குல கூடிக்கிட்டே போகுது. இங்க ஒரு நாய் எப்படி காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்கிச்சு. பெங்குயின்களை சாதாரண பாக்குறதுக்கு தான் கியூட்டா இருக்கும். அதுங்களோட இன்னொரு உருவத்தை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நார்மலாவே நம்ம ஒரு போட்டோஸை பார்க்கும்போது அந்த போட்டோல நமக்கு நார்மலா ஏதாவது ஒரு விஷயம் தெரியதான் செய்யும். ஆனா இன்னொரு சில போட்டோக்களை நார்மலா பாக்குறத விட கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா அதுல ஆக்சுவலா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு போட்டோவே பாருங்க. இந்த போட்டோ முறை பார்க்கும்போது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல இருக்கிற வீடு காத்துல பறக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த பறக்கிற வீடை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு கேபின் இருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். அண்ட் அந்த கேபின்ல ஒரு சில நபர்களும் நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போட்டோல தெரியுற இந்த ஒரு விஷயம் வேற எதுவும் இல்ல, ஒரு ஹாட் ஹேர் பலூன் தான். அண்ட் இதோட பேரை கோல்டன் பேகுடா பலூன் சொல்லுவாங்க. ஜப்பான்ல உருவாக்கப்பட்ட இந்த ஹாட் ஹேர் பலூன் ஒரு நிமிஷத்துக்கு யாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நம்பர் 2, நார்மலாவே பெங்குயின்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும்னு சொல்றதை விட எக்ஸ்ட்ரீம்லி கியூட்டா இருக்கும்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த பெங்குயின்ஸ் நம்ம ஜஸ்ட் வீடியோல பார்க்கிறதுக்கு அதுங்களை நமக்கு தொட்டு பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா இந்த பெங்குயின்கள் ஒருவேளை அதுங்களோட வாய் திறந்துச்சுன்னா நீங்க ஒரு வேளையில தான் அதுங்களை கியூட்னு சொல்லுவீங்க. ஏன்னா பெங்குயின்கள் வாய் திறந்துச்சுன்னா ஒரு ஹாலிவுட் படத்துல வர ஸ்கேரியான ஒரு மான்ஸ்டர் வாய் திறக்கிறது போல இருக்கும். நம்ப முடியல, பெங்குயின்கள் வாய் திறக்கும் போது எடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோ பாருங்க. பார்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்மள பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். நம்பர் 3, வேர்ல்ட் வார்கள்ல நிறைய பேர் அவங்களோட குடும்பத்தையே இல்ல குடும்பத்துல உள்ள ஒரு நபரே இழந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட நினைவா இன்னைக்கு இந்த உலகம் முழுவதுமே நிறைய விதமான மெமோரியல்ஸும் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் வார் 1 ரொம்பவே அமேசிங்கான ஒரு மெமோரியலை தான் பார்க்க போறோம். அதை நேர்ல பாக்குற நிறைய பேருக்கு அதை பார்க்கும்போதே கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துருமா. ஹங்கரியில வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு மெமோரியலை ஓட்டே ஹார்வரத் என்கிற இந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் உருவாக்குன இந்த ஒரு மெமோரியல்ல ஒரு முழு ஃபேமிலி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதுல இருக்கிற ஒரு நபர் மட்டும் காணாம போன மாதிரி இந்த ஒரு மெமோரியல் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலா அந்த காணாம போன நபர் தான் போர்ல சண்டை போட்டு இறந்து போயிட்டாங்க. அண்ட் அந்த ஃபேமிலி அவர் இல்லாம எம்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்குதுங்கறத மீன் பண்ணி தான் இந்த ஒரு மெமோரியல் உருவாக்கப்பட்டிருக்குது. நம்பர் 4, இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ரவீந்திரநாத் டாகூர் தான் எழுதினாரு. இந்த விஷயம் ஒருவேளை ஒரு சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா இவர் இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் மட்டும் எழுதல, இந்தியாவோட சேர்த்து ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் எழுதி இருந்தாராம். ஏன்னா அவர் அந்த காலத்தோட வேர்ல்ட் ஃபேமஸ் ரைட்டரா இருந்திருக்காரு. ஆனா ஸ்ரீலங்கா அவரால் எழுதப்பட்ட அந்த நேஷனல் ஆந்தம் யூஸ் பண்ணல, ஆனா பங்களாதேஷ் கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. நம்பர் 5, ஸ்கூலோட சாப்பாடு சாப்பிட்டனால குழந்தைகளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா பீகார் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு எப்பவும் போல ஒரு நாள் மதியம் வேளை சாப்பாடு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சாப்பாடு எப்பவும் போல நார்மலா இல்லாம அன்னைக்கு இந்த சாப்பாடுல இருந்து பாம்பு கிடைச்சிருக்குது. அண்ட் இது காரணமா 98 குழந்தைகளை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருந்தாங்களாம். நம்பர் 6, ட்விட்டரோட இந்த ஒரு சிம்பிளான லோகோ பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்குதோ அந்த அளவுக்கு சிம்பிளானது அது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ட்விட்டரோட லோகோ சிம்பிளா உருவாக்காம ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா தான் உருவாக்கி இருக்காங்க. இந்த ட்விட்டரோட லோகோ உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான மொத்தம் 13 பெர்ஃபெக்ட்டான சர்க்கிள்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது மொத்தம் 13 சர்க்கிள்ஸ் இந்த தான் ஒரு ட்விட்டரோட லோகோவை கம்ப்ளீட் பண்ணுது. ஆனா என்ன, இன்னைக்கு இப்படி இருந்த ட்விட்டர் இப்படி ஆகிட்டு. நம்பர் 7, நம்ம எல்லாருக்குமே நம்ம சிரிக்கிறது ரொம்பவே நார்மலான ஒரு ப்ராசஸ் போல தான் தெரியும். அதாவது நமக்கு ஜஸ்ட் சிரிப்போறோம், நம்ம சிரிப்போம் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த விஷயத்தை பண்றதுக்கு நம்ம மூளையோட 5 பகுதிகள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதாவது முதல்ல ஒரு பகுதி அந்த ஜோக்கை ரிசீவ் பண்ணும், அடுத்த ப்ராசஸ் அந்த ஜோக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அண்ட் அடுத்த ப்ராசஸ் அது நமக்கு ஃபன்னியா தெரிஞ்சதுன்னா நமக்குள்ள சிரிப்பை உண்டு பண்ணும். இது எல்லாத்துக்கு அப்புறம் தான் நம்ம முகத்துல இருக்கிற தசைகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நம்ம சிரிக்க தொடங்குவோம். ஆனா இவ்வளவு விஷயமும் நம்ம ஒரு ஜோக்கை பார்க்கும்போதோ இல்ல கேட்கும்போதோ உள்ள fraction of secondsல நடக்குது. நம்பர் 8, ஒருவேளை நீங்க சவுத் கொரியா போனீங்கன்னா அங்க போய் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரியாம காமெடி கூட பண்ணிராதீங்க. அதாவது நீங்க சவுத் கொரியாக்கு போய் நார்த் கொரியாவோட லீடரான கிம் ஜாங் உன்னுக்கு சிம்பத்தி காமிச்சாலும் இல்ல கிம் ஜாங் உன்னை பத்தி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசினாலும் உங்களை பிடிச்சு ஜெயில போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய தொகையை உங்க பேர்ல ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். அதனால சவுத் கொரியாக்கு போய் நார்த் கொரியாவை பத்தி பேசாம இருக்கிறதே பெட்டர் தான். நம்பர் 9, நிறைய நேரங்கள்ல நம்ம பேமெண்ட் இல்ல பில் ரிசீவ் ஜெனரேட் பண்றதுக்காக நம்மளோட போன் நம்பரை கொடுக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு ரெஸ்டாரண்டா இருந்தாலும் சரிதான், இல்ல சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரிதான். ஆனா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எந்த மாதிரியான ரூலை கொண்டு வந்திருக்காங்கன்னா இனிமே எந்த ஒரு ஷாப்பா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை பண்ணவே கூடாதான். அதாவது நீங்களும் உங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பரை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நடக்கிற ஸ்கேம்களை தடுக்கிறதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. நம்பர் 10, டீ காஃபி கப்களை நம்ம சில சமயம் இந்த மாதிரி டேபிள்ல வைக்கும்போது டேபிள்ல இந்த மாதிரி டீ காஃபியோட கரை படிஞ்சிரும். ஆனா நீங்க இந்த மாதிரியான கப்களை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான கரைகள் படிகிறத தடுக்கலாம். ஏன்னா இந்த கப்போட டிசைனே ரொம்ப யூனிக் அண்ட் அமேசிங்கா கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இந்த கப் உங்களுடைய வீடுகள்ல கப் மூலமா படிகிற கரைகள்ல இருந்து பாதுகாக்கும். நம்பர் 11, மைடூம் என்கிற பேர்ல ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் தான் எல்லாத்தோட எக்ஸ்பென்சிவான கம்ப்யூட்டர் வைரஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வைரஸ் இதுவரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்களை டேமேஜ் பண்ணி இருக்குது. அண்ட் அந்த வைரஸ் காரணமா மக்களுக்கு நிறையவே லாஸ்களும் ஆகியிருக்குதாம். அதாவது இந்த கம்ப்யூட்டர் வைரஸால மக்களுக்கு $38 பில்லியன் நஷ்டமாகி இருக்குது. நம்பர் 12, ஒவ்வொரு நாளும் நம்மளோட பூமியோட வெயிட் கூடிக்கிட்டே போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம பூமியோட வெயிட் 43 டன்னுக்கும் அதிகமா வெயிட் ஏறி
ஏறிக்கிட்டே போகுது. அண்ட் ஒருவேளை இது மனிதர்கள் பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக்கான காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து நிறையவே ஸ்பேஸ் டஸ்ட் நம்ம பூமியில வந்து விழுந்துகிட்டே இருக்குமா. அண்ட் அந்த ஸ்பேஸ் டஸ்ட் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பூமியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது. நம்பர் 13 பிளே ஸ்டேஷனோட டிசைனோட சேர்த்து அவங்களோட பில்டிங்கோட டிசைன் டைம்க்கு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்க, இது எல்லாமே பிளே ஸ்டேஷனோட ஹெட் குவார்ட்டர்கள் தான். அண்ட் இதுல உங்களால பார்க்க முடியும், இது உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் 2 போல தெரியும். அண்ட் இது பிளே ஸ்டேஷன் 3 போல இருக்கும். அடுத்து இது பிளே ஸ்டேஷன் 4, அடுத்து பிளே ஸ்டேஷன் 5. இந்த மாதிரி அவங்களோட லேட்டஸ்ட் பிளே ஸ்டேஷன் வெர்ஷனுக்கு ஏத்தாப்புல அவங்களோட பில்டிங்கே மாத்திடுவாங்க போல. நம்ம 14 நம்ம இது வரைக்கும் 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின், 20 ரூபாய் காயின் வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா இனி 75 ரூபீஸ்க்கு காயினும் வரப்போகுதாம். இந்த விஷயம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆனா என்ன, இந்த காயின் நம்ம பப்ளிக் யூஸ்க்காக எல்லாம் இருக்காது. இத ஜஸ்ட் ஷோக்காக ஒரு சில நம்பர்ஸ்ல உருவாக்குவாங்க. நம்ம 14 நிறைய ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களோட ஒரு சர்வீஸ் டாக் கேம் வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சர்வீஸ் டாக் அவங்க காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போகும்போதும் கூடவே கூட்டிட்டு போவாங்களாம். அதே போலதான் இந்த ஹேண்டிகேப்பா இருக்கிற இந்த பொண்ணோட காலேஜுக்கு போன இந்த நாய்க்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கான கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த நாயும் அதோட ஓனரோட சேர்ந்து எல்லா லெக்சர்களையுமே அட்டெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் ஈவன் எக்ஸாம் ஹால்ல கூட அந்த பொண்ணோட சேர்ந்து போய் உட்கார்ந்து இருக்குது. அதனால தான் அந்த நாயும் கிராஜுவேஷன் டிகிரிக்கு தகுதியானதான் சொல்லி அந்த நாய்க்கும் டிகிரி கொடுத்திருக்காங்க. நம்பர் 15 கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தையை எக்ஸ்மஸ் நிறைய இடத்துல எழுதி இருக்கிறதையும் பார்த்திருப்பீங்க, நிறைய ஒரு சொல்றதையும் கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த டேயோட ஆக்சுவல் நேம் கிறிஸ்மஸா தான் இருக்கும், ஆனா அதை எக்ஸ்மஸ் ஷார்ட்டா சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி யார் முதல்ல சொல்ல தொடங்குனாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா கிரீக்காரங்க தான் கிறிஸ்மஸ் முதல்ல எக்ஸ்மஸ் சொல்ல தொடங்குனாங்க. அண்ட் இந்த எக்ஸ்மஸ் என்கிற வார்த்தை யார் வேணாலும் ரொம்பவே சிம்பிளா சொல்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இந்த ஒரு வார்த்தைக்காக நீங்க கிரீக்காரங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நம்பர் 16 இந்த மாதிரியான ஒரு ஸ்பூன் நம்ம எல்லாருடைய வீடுகள்லயுமே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பூன் உங்களுக்கு எதை சாப்பிடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதோ இல்லையா, ஆனா கண்டிப்பா மேகி நூடல்ஸ் மாதிரியான சைனீஸ் ஃபுட்களை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல ஸ்பூனோட ஷேப் இருக்கிறனால நீங்க அதுல இருக்கிற சூப்பையும் குடிச்சிக்கலாம். அண்ட் முன்னாடி ஃபோக் மாதிரியான டீத் இருக்கிறனால நூடல்ஸையும் ஈஸியா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதாவது நம்ம ஃபோக் அண்ட் ஸ்பூன் தனித்தனியா யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்பர் 18 நம்ம நார்மல் லைஃப்ல ரெகுலரா குடிக்கிற இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ரூட்டிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கூல் ட்ரிங்கா தான் இருக்கும். ஆனா நீங்க மாம்பழ ஜூஸ் நினைச்சு குடிச்சிட்டு இருக்கிற இந்த ஃப்ரூட்டில எவ்வளவு மாம்பழம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நீங்க குடிக்கிற ஃப்ரூட்டில வெறும் 19% மட்டும்தான் மாம்பழம் இருக்கும். அதுக்கப்புறமா அதுல 80% இந்த மாதிரியான கெமிக்கல்கள் தான் ஆட் பண்ணப்படுது. சோ இத நீங்க எப்போது ஒரு முறை குடிக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இத ரெகுலரா குடிச்சீங்கன்னா சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி உடம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் ஃப்ரூட்டிக்கும் பாம்புக்கும் நடுவுல எவ்வளவு காமனான ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஃப்ரூட்டில ஒரு தடவை இல்ல பலமுறை பாம்புகள் கிடக்கிறதுக்கான நியூஸும் வந்திருக்குது. அடுத்ததா நம்மள நிறைய பேர் விரும்பி குடிக்கிற பெப்சி. யூரோப்ல 4,51,743 பேர் மேல ஒரு ஸ்டடி பண்ணி இருக்காங்க. அந்த ஸ்டடியில பெப்சி அண்ட் பெப்சி மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறவங்கல சீக்கிரமா சாகிறதுக்கான சான்சஸ் பெப்சி குடிக்காதவங்கள விட அதிகமா இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அண்ட் அதுக்கான காரணம் அதுல இருக்கிற டிஃபரெண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹை சுகர் தான். அதால மக்களுக்கு ஹை பிளட் பிரஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஹை ஃபேட் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அடுத்ததா குழந்தைங்க எல்லாம் விரும்பி குடிக்கிற போன்விட்டா. போன்விட்டாவை நல்ல பால்ல கலந்து குடிச்சா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா போன்விட்டாவை ரெகுலரா குடிக்கிறனால உங்க உடம்புல ஏதோ நல்லது நடக்குதோ இல்ல கண்டிப்பா கெட்டது நடக்க தான் செய்யும். அதுக்கான ரீசன் என்னங்கறத நீங்க போன்விட்டாவோட டேக் திருப்பி பார்த்தாலே தெரியும். போன்விட்டால இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் போட்டிருந்தாலும் அதுல 32 கிராம் சுகர் இருக்குது. ஆனா இந்த சுகர் முழு பேக்கோட தான் இருந்தாலும் இதோட பர் சர்விங் நம்ம கால்குலேட் பண்ணும்போது வெறும் 20 கிராம்ல 80 கலோரிஸ் வந்துரும். அப்போ WHO ஓட அடிப்படையில 2000 கலோரி பர் டே கன்சப்ஷன்ல வெறும் 100 கலோரிஸ் மட்டும் தான் சுகர்ல இருந்து வரணுமா. அப்போ குழந்தைங்க போன்விட்டா குடிச்சதுக்கு அப்புறம் எந்த இனிப்பான ஐட்டத்தை சாப்பிட்டாலும் அது எக்ஸஸ் ஆன சுகர் தான். சோ அதனால குழந்தைங்களோட ஹெல்த் கண்டிப்பா பாதிக்கப்பட தான் செய்யும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தான் போன்விட்டாவை குடிக்க மாட்டோமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் மாதிரியான எல்லா ட்ரிங்கோட கண்டிஷனும் இதுவா தான் இருக்குது. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இப்போ எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.